Hi friends, welcome to my channel. போன கிளாஸில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் உள்ள பேட்டர்ன் வந்து எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டிச்சு வந்து எப்படி இந்த மாதிரி தான் ஸ்டிச்சு வந்து போடணும். இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் குட்டி குட்டி செயினாக ஸ்டார்ட் பண்ணணும். குட்டி குட்டி செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டியாக போடணும். இந்த மாதிரி வளைவு வர இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பும் போது கரெக்டாக அந்த வளைவு வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டு இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம பென்னிட்ட வரைஞ்சிருக்கிறது மேலேயே நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த டிசைனில் வந்து நம்ம போடும்போது ப்ளவுஸில் போடும்போதும் இந்த பென்னு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஹேண்டிலே தான் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து நம்ம போடணும். அதுக்கு தான் நம்ம வந்து பேப்பரில் அந்த பென்னை வச்சு நம்ம வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். போன கிளாஸில் இந்த மாதிரி பென்னை வச்சு வரைஞ்ச இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. செகண்டு டைப்பும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி செகண்டு டைப்புக்கும் இதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போடணும். குட்டி குட்டியாக போட்டால் தான் நம்ம வாட்டர் ஃபில்லிங் வந்து டிசைனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து பெருசாக தெரியும். நம்ம வந்து டிசைனுங்கிற போது இதை விட இன்னும் குட்டியாக வந்து ட்ரா பண்ணி நம்ம போடணும். அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்ச டிசைன் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 பெட்டல்ஸில் வந்து ஒரு பெட்டல்ஸில் ஃபஸ்ட்டு டைப்பும் இன்னொரு பெட்டல்ஸில் செகண்டு டைப்பும் நான் வந்து பென்னிட்ட வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பென்னிட்ட வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து அந்த குட்டி குட்டியாக வரையணும். வரைஞ்ச அப்புறம் அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம ஸ்டிச் போடணும். மீதி ரெண்டு பெட்டல்ஸில் பென் இல்லாமலே ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ்லலாம் நல்லா வரும். அப்புறம் வந்து ப்ளவுஸில் போடதா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பென்னிட்ட வரையவே கூடாது. நம்ம பென்னு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. எந்த டிசைன் போட்டாலும் ஃபஸ்ட்டு டைப்பு முடித்த அப்புறம் செகண்டு டைப்பும் அதே மாதிரி தான் நான் போடுறேன். செகண்டு பெட்டல்ஸில் இந்த மாதிரி செகண்டு டைப்பு நான் போட்டாச்சு. இந்த மாதிரி தான் நான் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து தேர்டு பெட்டல் 3வது பெட்டல்ஸில் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே போடுறேன். ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போடணும். பொறுமையாக போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து அதில் ட்ராயிங் இருக்குது, இந்த மாதிரி ட்ராயிங் இருக்குது நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. கண்டுபிடிக்கிற முடியாது. ஃபினிஷிங்கில் லுக் பார்க்கும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கணும். நெருக்கமாக நல்லா குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு நான் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறேன். இது வந்து செகண்டு டைப்பும் ஃப்ரீ ஹேண்டில் நான் போடுறேன் லாஸ்ட் பெட்டல்ஸில். ஓவராலாக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு இந்த டிசைனில் போட்ட அப்புறம் பாருங்கள் 2 பெட்டல்ஸில் நான் பென்னை வச்சு போட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சு போட்டிருக்கேன். 2 பெட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டில் நான் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து எப்படி ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பென்னை வச்சும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.